இந்த பாரு வெண்ணிலா, இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு சரிப்பட்டு வராது. நம்ம கஷ்டப்படுறோம் சரி, குழந்தை என்ன பாவம் படிச்சு அது ஏன் கஷ்டப்படணும்? எனக்கு என்ன சொல்றது என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. நான் ஒத்துக்கிறேன், கையலாகத்தனமா தான் உட்காந்துட்டு இருக்கேன். நான் என்னதான் பண்ண முடியும்? இல்ல முத்து மாமா, அப்படி எல்லாம் நினைக்காத. பெத்த அப்பா அம்மா கூட குழந்தைங்க உரிமையா சண்டை போடுறது இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். ஆத்தாவுக்கு தெரியும், என்ன நானே வருத்திக்கிட்டாலாவது அவ மனசு இறங்குதா, எனக்காக இறங்கி வராளான்னு பாக்கலாம் முத்து மாமா. வெண்ணிலா, தயவு செய்து பிடிவாதம் பிடிக்காத வெண்ணிலா. இந்த மாதிரிலாம் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. வேற ஏதாவது யோசிப்ப வெண்ணிலா. என்ன முத்து மாமா, நாம பண்ணாத முயற்சியா? ஏற்கனவே 2 குழந்தைக்கும் ஒரே மாதிரி மச்சம் இருக்குன்னு காமிச்சோம். அது ஸ்வேதா ஒத்துக்கல. கடவுளே ஒரு வைத்தியரை காமிச்சது, அவரை வர வச்சு பார்த்தா அதுவும் நடக்கல. அதுக்கும் ஏதேதோ பண்ணிட்டா. இப்ப அண்ணாமலை அண்ணன் நமக்காக கிளம்பி வந்து அலைஞ்சு தெரிஞ்சு அந்த நர்ஸ கூட்டிட்டு வந்தாரு. அதையும் போய் சாட்சியா மாத்துறானா? என்ன முத்து மாமா அர்த்தம்? இதுக்கெல்லாம் இந்த ஆத்தா தொண போறா தானே? அவ செய்யற கெடுதலுக்கு இந்த ஆத்தா ஏன் மாமா தொண போறா? அப்படி இருக்கும்போது நாம செய்யற நல்லதுக்கு ஏன் முத்து மாமா இந்த ஆத்தா தொண இருக்க மாட்டேங்கிறா? இதுக்கெல்லாம் விட தெரிஞ்சே ஆகணும். இந்த தடவை நான் விடுறதா இல்ல. நான் என்ன மாமா பண்ண? குடும்பம் குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்கிறது தப்பா? எனக்கு என்ன முத்து மாமா தெரியும்? நான் உருக்கி உருக்கி இந்த ஆத்தாவை கும்பிட்டது தப்பா? நீ பண்ணுறது எதுவுமே தப்பு இல்லைம்மா. நம்ம நேரம் தான் தப்பாக இருக்கு. ஆனால் எப்பவும் இப்படியே இருந்துடாது, எல்லாமே நல்லபடியாக முடியும், நம்பு. அது இல்லன்னு நான் கஷ்டப்படுறதோட இல்லாம என்ன சேர்ந்து எல்லாருமே கஷ்டப்படுறத பார்க்கும்போது மனசு தாங்க மாட்டேங்குதுன்னு. எனக்கு என்னென்ன தெரியும்? நான் படிக்காத முட்டாள் தானே. அன்பு காட்ட தெரியும், சமைச்சு போட தெரியும், சாமி கும்பிட தெரியும், இதெல்லாம் மட்டும் தானே எனக்கு தெரியும். அப்படி இருக்கிற என்ன போய் இந்த ஆத்தா ஏன்னா இப்படி எல்லாம் பண்றா? என் வாழ்க்கைய நான் காப்பாத்திக்க போராடுறதுல என்னென்ன தப்பு இருக்கு? இங்க பாரு, மத்தவங்க பேசினாலும் சரி, என்னால சத்தியமா மாற முடியல. இதே தீவிரத்தோட தான் நான் இருக்க போறேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. இங்க பாரு, உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்ற, ஆனா உன்னை நம்பி வந்து அந்த பச்சை குழந்தை கஷ்டப்படுத்துறதுக்கு உனக்கு உரிமை கூட கிடையாது தெரியுமா? அதே நம்பிக்கையோட தானே இந்த மண்ணுக்கு நானும் வந்திருக்கேன். இந்த ஆத்தா என்ன பாத்துக்குவான்னு நம்பிக்கையோட வந்தேன்ல. என் ஆத்தா இல்ல, என்ன பெத்தவ செத்து போயிட்டா. ஆனா இவன் என்ன காப்பாத்துவான்னு நம்பினேன்ல. அது அத்தனையும் பொய்யா போயிடுச்சே கலை. நான் என்ன பண்ணட்டும்? வெண்ணிலா, இந்தா சாப்பிடு. தயவு செஞ்சு சாப்பிடு வெண்ணிலா, ஒரு வாய் சாப்பிடு. வேணா கலை, என்ன வற்புறுத்தாத. ஐயோ, இங்க பாரு வெண்ணிலா, பொன்மகள் எப்படி அழறா, அவளுக்கு பால் கொடுக்கணும்ல, அதுக்காவது சாப்பிடு. சொன்னா கேளு. இந்தா. வேண்டாம் கலை, இதே தீவிரத்தோட நான் இருந்தா மட்டும்தான் ஆத்தா எனக்கு வழி காட்டுவா. அப்படிங்கறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வேண்டிக்கிறது நடக்கணும்னா என்ன நானே வர்த்திக்கணும், வேற வழி இல்ல. தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாத. உனக்கு என்ன, பொன்மகளுக்கு பசி ஆத்தணும் அவ்வளவுதானே? என் ரத்தம் பாலா வரும். இந்தாமா சாப்பிடுமா. டேய், நீங்க எல்லாம் மனுஷங்களாடா?
உங்களுக்கும் வீட்ல பொண்டாட்டி புள்ள குட்டிங்க எல்லாம் இருக்குல்ல. ஏய் வாய் முடியா இல்லையா? இங்க பாருங்க, இப்படி பணத்துக்காக பண்றதெல்லாம் நியாயமே கிடையாது. நான் பணத்துக்காக பண்ணிதான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கேன். தயவு செஞ்சு நீங்களும் அந்த தப்பு பண்ணாதீங்க. ஏய் எங்களுக்கே புத்திமதி சொல்றியா? ஒழுங்கு மரியாதையா சாப்பிட்டு உட்கார. ஐயோ நந்தினி, நந்தினி என்னாச்சு? ஐயோ நந்தினி, உனக்கு என்னாச்சு? என் பிள்ளைய காப்பாத்துங்க. ஐயோ என் பிள்ளைய காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. நந்தினி, எனக்கு பயமா இருக்கு சார். என் குழந்தைய காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. அவனுக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு, ப்ளீஸ் தயவு செஞ்சு காப்பாத்துங்க சார். இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாதான் காப்பாத்த முடியும். தயவு செஞ்சு காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க, என் பிள்ளைய காப்பாத்துங்க. நந்தினி, என்னமாச்சு? என் பிள்ளைய காப்பாத்துங்க, என் பிள்ளைய காப்பாத்துங்க. நந்தினி, நந்தினி, இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த பாவங்களை சும்மா விடாது. என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க குடும்பமே நாசமா போயிடும். சாப விடாதம்மா, சுமாரு. தெரியுமா நந்தினி, சாபம் இல்லைங்க, செஞ்ச தப்ப நினைச்சு சொல்றேன். தயவு செஞ்சு என் பாவத்துக்கு ஆளாகாதீங்க, என் பிள்ளைய கொஞ்சம் காப்பாத்துங்க. நந்தினி, பாத்துட்டே நிக்கிறீங்களே, என் குழந்தைய கொஞ்சம் காப்பாத்துங்க. டேய் என்னடா பண்றது? டேய் அந்த குழந்தைய பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என் பொண்ணை பாக்குற மாதிரியே இருக்கு. அவ சொல்றதும் சரி, பாவத்தை சேர்க்கறதுல அர்த்தமே இல்லடா. ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுடா. அந்த சுவேதா கேட்டா நம்ம ஏதாவது பதில் சொல்லிக்கலாம்டா. ஆட்டோ பிடிச்சு அனுப்பிச்சிடலாம்டா. டேய் இல்லடா, பிரச்சனை ஆயிடும்டா. மருந்து பெரிய பிரச்சனை பண்ணுவாரு. போனை ஆஃப் பண்ணிட்டு 2-3 நாள் தலைமுறை ஆயிடலாம்டா. நமக்கும் நல்லது பண்ண திருப்தி இருக்கும்ல. தயவு செஞ்சு என் குழந்தைய காப்பாத்துங்க ப்ளீஸ். ஐயோ என் குழந்தை துடிச்சிட்டே இருக்கு, இப்படி பாத்துட்டு நிக்கிறீங்களே, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. கால்ல விழுந்து கேக்குறேன். யோசிக்காதடா, கையில சரி அவுத்துடலாம். கழட்டி விடு சீக்கிரம். ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல, இந்தா இத செலவுக்கு வச்சுக்க. குழந்தைய பத்திரமா ஹாஸ்பிட்டல் சேர்த்துரு. சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்காத. ஆத்தா கிட்ட போராடுறேன்னு இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடும். இந்த தண்ணி ஆச்சு குடி, கொஞ்சமாச்சும் தெம்பா இருக்கும். வேண்டாம் கலை, சொல்றல என்ன ஆனாலும் சரி, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஆத்தா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுற வரைக்கும் இப்படியே நான் இருந்துடுறேன். இது என்னோட முடிவு, இதுல எந்த மாற்றமும் இல்ல. வெளியில விளையாடாத வெளியிலா, ஏன் வெளியில இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? உனக்காக தான் நாங்க எல்லாரும் இங்க உட்காந்துட்டு இருக்கோம். வேற ஏதாவது பண்ணலாம், ஏதாவது யோசிக்கலாம்னு சொல்றேன்ல. சொல்ற பேச்சு கொஞ்சமாவது கேள. திருத்தணிக்க நம்ம குழந்தை, அவனை நிற்கதியா விட்டுற முடியுமா முத்து மாமா? அவனை மீட்டு கொண்டு வரது நம்ம கடமை இல்ல. எனக்காக இப்படி காத்துட்டு இருக்க வேண்டாம் முத்து மாமா, நீ போ. வேற ஏதாவது வழி இருந்தா பாரு. கலை என் கூட இருக்கட்டும்.
டேய் என்னடா இது, நான் என்னடா பண்றது? எல்லா பிரச்சனையும் நான் தானே காரணம். அந்த ஸ்வேதா ஒருத்தர் விட்டு வச்சது தப்பா போச்சு. அவ கழுத்து அறுத்து கொன்னு போட்டுறான், அப்படியே சாகடிச்சிடறான். டேய் பைத்தியக்காரத்தனமா பேசாத. ஸ்வேதாவை கொண்டு ஜெயிலுக்கு போறியா? அப்புறம் வெண்ணிலா குழந்தைங்களோட நிலைமையெல்லாம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. டேய் என்னடா பண்ண சொல்ற? வேற என்னடா பண்ண சொல்ற? ஏதாவது பண்ணணும்டா, ஏதாவது பண்ணியே ஆகணும். என்னத்த பண்றது? இந்த அவளை பாரு, சாப்பிடாம கொள்ளாம அப்படியே சாமி முடி உட்காந்துட்டு இருக்கா. அவ்வளவு பாவண்டா. இப்ப இவ சொல்ற மாதிரி ஸ்வேதா எதை பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இவ செத்து போயிடுவா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னா. நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன்டா, அதான் என்னால எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. டேய் கஷ்டப்படுறவங்களாம் பாவம் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லைடா. ஏதோ நம்ம போதாத காலம் அதான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் என்றைக்குமே இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டோம். கண்டிப்பாக இதிலேருந்து வெளியில் வருவோம். இத்தனைக்கு நம்ம எந்த தப்பும் பண்ணலையேடா. தப்பு பண்ணவோ ஸ்வேதா. இப்போ அவள் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் என்றைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்க மாட்டா. அப்படி டேய் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் நீ படுற கடைசி கஷ்டமாக இருக்கும். இதுக்கு மேலே கஷ்டப்படுறதுக்கு என்னடா இருக்கு? இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இதுவே எத்தனை வருஷமா நடந்ததே திரும்ப 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 அதுவே நடந்ததா எப்படா தாங்க முடியும்? டேய் ஏன்டா இப்படி நினைக்கிறேன்? டேய் சொல்றதுல ரொம்ப சுலபம்டா, படுறவனுக்கு தானே தெரியும். நீ என் நண்பனால எனக்காக பேசிட்டு இருக்கடா. எனக்கு இதுக்கு மேல சத்தியமா சொல்றேன், நம்பிக்கையே கிடையாதுடா. அவ்வளவுதான். மாப்பிள்ள நீ என்ன வேணா சொல்லிட்டு போடா. என் உள் மனசு சொல்லுது இதுதான் நீ படுற கடைசி கஷ்டம். இதுக்கு மேலே உனக்கு எந்த கஷ்டமும் வராது. நான் இருக்கும்போது எதுக்குடா கவலைப்படுறேன்? தைரியமா இரு. இன்ஜெக்ஷன் சீக்கிரம் ஓகே கொடுங்க. டாக்டர். டாக்டர் என் குழந்தை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். நானும் நர்ஸா தான் வர்க் பண்ணிட்டு ஏமா இருக்கேன். நர்ஸ்னு சொல்றேன், உனக்கு தெரியாதம்மா? வீசிங் மாதிரி தான் டாக்டர் தெரிஞ்சது. தெரிஞ்சது இல்ல, தெரிஞ்சோன்னு கூட்ட வந்திருக்கணும்ல. ஆக்சிஜன் சிலிண்டர் மாட்டுங்க. ஓகே டாக்டர். கொஞ்சம் தள்ளுங்க. கடவுளே என் நந்தினி எப்படியாவது காப்பாத்தி கொடு. நான் செஞ்ச பாவத்துக்கு என் பொண்ணு கஷ்டப்பட வேண்டாம். டாக்டர் என் குழந்தைக்கு என்னாச்சு டாக்டர்? ஏமா நர்ஸ்னு வேற சொல்ற, சீக்கிரம் கூட்டிட்டு வரணுமா? சாரி டாக்டர், கொண்டு வர முடியாத சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். அம்மா இதெல்லாம் பதிலாமா? நீங்க இந்த குழந்தைக்கு அம்மா தானே? குழந்தைக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சதும் டக்குன்னு கூட்டிட்டு வரணுமா? கடைசி நிமிஷத்துல கூட்டிட்டு வந்துட்டு பழி எங்க மேல போடணும்னு பாக்குறீங்களா? இப்ப வந்து ஐயோ அம்மான்னு கத்தி என்ன பண்றது? ஒரு நர்ஸா இருந்தோம் முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்களே. டாக்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர், என்னாச்சுன்னு சொல்லுங்க டாக்டர். அம்மா வீசிங் அதிகமா இருக்கு, ஃபிட்ஸ் வர ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டு இருக்குமா. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா மூளை நரம்புல பாதிச்சிருக்குமா. சரிம்மா கூட யாரும் வந்திருக்கா? என்னாச்சு டாக்டர்? எதா இருந்தாலும் சொல்லுங்க, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். சொல்லுங்க டாக்டர் என்னாச்சு? இங்க பாருமா, உன் பொண்ணுக்கு ஸ்கேன் எடுக்கணும், ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய செலவாகுமா. அதனால ஒரு 1 லட்சம் அட்வான்ஸா கட்டிடுமா. 1 லட்சம் ரூபாயா? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லையே டாக்டர். என்னமா இது? இது தர்மா ஹாஸ்பிட்டல் கிடையாது, இது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல். பணம் கட்டினாதான் உன் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும். என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது. யார்கிட்டயாவது வாங்கிட்டு வந்து பணத்தை கட்டுங்க. சிஸ்டர் 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை பல்ஸ் செக் பண்ணுங்க. சரிங்க டாக்டர், செக் பண்றேன். ஐயோ எத்தனை பேருக்கு நான் இதை சொல்லிருப்பேன், கடைசியில எனக்கு திரும்ப வருது. நான் இப்ப யார்கிட்ட போய் உதவி கேக்குறது? என்னை காப்பாத்த உதவி செஞ்சவங்களுக்கு என் பொண்ணுக்காக துரோகம் பண்ணிருக்கேன். இப்ப எப்படி அவங்க கிட்ட போய் பணம் கேக்குறது? பார்த்தல, 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் என் குழந்தைய காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. நான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன பரிகாரமோ அதை நான் பண்றேன்.
எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தி கொடு. அதுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. காப்பாத்து ப்ளீஸ், காப்பாத்து. எனக்கு என் குழந்தை வேணும், என் குழந்தை வேணும். உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் தாயையும் சேயையும் பிரிக்கிறது தான். இந்த திருத்தணிக ஸ்வேதாவோட குழந்தைதான். அப்படி உன்னால பிரிக்கப்பட்ட ஒரு தாய் இருக்கா? போ, போய் அந்த தாயை பார்த்து அவ காலடியில விழுந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கேளு. நீ அவ கால்ல விழுந்து அடைய போற சரணாகதி தான் உன்னை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தும். அப்பதான் உன் குழந்தை பழைய மாதிரி ஆகும். இதை தவிர உனக்கு வேற வழியே இல்லை. ஆனா இந்த கல்யாணம் நல்ல விதமா நடக்க போகுது. அதனால ஒரு குறையும் இருக்க கூடாது. அப்புறம் முடிஞ்சா இந்த வீடியோ கேமரா, ஸ்டில் கேமரா இதெல்லாத்துக்கும் சொல்லி வை. அப்பதான் என் கல்யாணம் சும்மா ஜம்முன்னு நடக்கும். உன்னை என் கையால தார வாத்து கொடுக்கிற அளவுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா நான் சத்தியமா சொல்றேன், உயிரோடவே இருக்க மாட்டேன். செத்துருவ முத்து மாமா. டேய், என்னதாண்டா நடந்துட்டு இருக்கீங்க? இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு. ஸ்வேதா கட்டத்தில் தாலி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சுன்னா எல்லாமே முடிஞ்சிரும்டா. அப்புறம் திருத்தணிக்கு எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காம போயிடுவான்டா. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கல்பனா கடைசி நேரத்தில் இப்படி போய் சொல்லி ஏமாத்துவோன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ஒரு வழியும் தெரியாம முட்டிக்கிட்டு நிக்கிறோம். இப்ப என்ன பண்றதுனே தெரியல. எனக்கும் அண்ணியை பார்க்க பார்க்க ரொம்ப பயமா இருக்கு. என்ன மன்னிச்சிடா அத்தா, என்ன மன்னிச்சிடா அத்தா. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடா அத்தா. என்ன மன்னிச்சு. வெண்ணிலாமா எங்க? என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னு சொன்னா தானே தெரியும். நான் உங்களுக்கு செஞ்சு பாவம். இன்னைக்கு என் குழந்தை படாத பாடுபடுது. பைத்திய மாதிரி சுத்திட்டு இருந்த என்ன ஒன்னமல்ல சார்ந்த காப்பாத்தி கரை சேர்த்தாரு. ஆனா இது எல்லாத்தையும் மறந்துட்டு நான் போய் சாட்சி சொன்னதுக்கு காரணம் ஸ்வேதா என் குழந்தைய கடத்தி வச்சுட்டு கொன்னுடுவேன் மிரட்டினதுதான். நான் மனசறிஞ்சு துரோகம் பண்ணணும்னு நினைக்கல. ஆனா அப்படியே என் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. பிக்ஸ் வந்து மூளை நரம்பு பாதிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கு. ₹1,00,000 பணம் கட்டினாதான் காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. சாமி கிட்ட கையேந்து நின்னப்போ அங்க ஒரு சாமியாரம்மா வந்து, நீ சரணடைய வேண்டியது சாமி கிட்ட இல்ல, நீ துரோகம் செஞ்சியே அந்த தாய் கிட்டதான் தெய்வ வாக்கு மாதிரி சொன்னாங்க. நீங்க மனசு வச்சதா என் குழந்தை உயிர் பொழைக்குமா? தயவு செஞ்சு காப்பாத்து